அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அணைத்து காப்பான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய சொற்பொழிவின் தலைப்பு ராமதாசன் அனுமன். நம்ம ராமாயண கதாபாத்திரங்களில் தாசன் அப்படிங்கிற அடைமொழி கிடைச்சது அனுமனுக்கு மட்டும்தான். ஆழ்வார்கள் அப்படின்னா பக்தியில் ஆழ்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம். அதில் பரதாழ்வார், சக்கரத்தாழ்வார், விபீஷ்ண ஆழ்வார், அப்புறம் கருடாழ்வார், இவர்களெல்லாம் பக்தியில் ஆழ்ந்து இருக்கிறதுனால அவர்களுக்கு ஆழ்வார்கள்னு பேரு. ஆனால் இந்த அனுமனுக்கு மட்டும் ராமதாசன் அப்படின்னு பேரு. ராமனுக்கு தாசன். சரி, தாசன் அப்படின்னா என்ன பொருள் வச்சுக்கலாம்? நம்ம ஒரு சேவகன், பக்தன், தொண்டன், அடிமை, வேலையாள், ஏவலுக்கு இணங்குபவன், செயலாற்றுபவன், அர்ப்பணிப்பவன். ஆமா, இது எல்லாமே வச்சுக்கலாம் இந்த தாசன் அப்படிங்கிற வார்த்தைக்கு. அந்த அத்தனை மீனிங் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறவன் தான் அனுமன். அதனாலதான் ராமதாசன் அனுமன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. ராமதாசன் அனுமன் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணின ஒரு முதல் நிகழ்வே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அனுமன் சுக்ரீவனுடைய ஏவலாளா ரிஷமுக பர்வதத்துல இருக்கான். ராமர் சீதையை ராவணன் கவர்ந்த பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் தேடிண்டு வந்துட்டு இருக்கா. அப்போ சபரி அப்படிங்கிறவளை பார்க்கறா. சபரி சொல்றா, நீங்க சுக்ரீவனை போய் சந்திக்கலாம், உங்களுக்கு ஒரு துணை இருந்தால் உங்க தேடுதலுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா சபரி. அதனால அவர் ரிஷமுக பர்வதத்தை தேடிண்டு ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது தூரக்கேந்து சுக்ரீவன் பார்க்கறான், யாரோ ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கிறது. உடனே அனுமனை அனுப்பி அது யாருன்னு பார்த்துன்னு வா, வாலி ஏவிட வந்த காளையரோ யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அனுப்புறான். உடனே அனுமன் ஒரு நீதி நெறியாளன், வேத வித்தகன். இப்போ அனுமன் தன்னுடைய உருவத்தை கொஞ்சம் மாற்றி பிரம்மச்சாரி மாணவன் மாதிரி ஒரு வேடமிட்டு ராமர் லக்ஷ்மணர் கிட்ட வந்துருக்கான். வரும்போது தூரக்கேந்தே பார்க்குறான். அவர்களை பார்த்த உடனே அவன் சொல்றது என்னன்னா, அந்தரத்து அமரர் தான் மானிடரின் வேடமிட்டார், சிந்தனைக்குரிய பொருள் ஒன்றை தேடலுற்றார், அரு மருந்தனையது இழந்தமை நிகழ்ந்ததால் இரு மருங்கிலும் துலவியபடி அலைகிறார் அப்படின்னு பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரையும் பற்றி அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி சொன்ன நினைத்த சென்டென்ஸ் இதெல்லாம் தான். எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறார்? அவர் பார்க்கும்போது முகத்தை பார்க்கிறார். ஒரு அரச குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அந்த கம்பீரம், தோரணை, அந்த தேஜஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஜடாமுடி தரித்து இருக்காங்க. மர உரி பூண்டு ஒரு முனிவர்கள் மாதிரி தோற்றத்தோட இருக்கிறார்கள். ஆனா மூஞ்சியில பார்த்தா ஒரு கிரகஸ்தனுக்கான ஒரு தேஜஸ் ஒளி இருக்கு. ஆனா அதே முகத்துல ஒரு வேதனை இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே அவர் கண்டுபிடிக்கிறார். இவர் முதல்ல அவர் கண்களால் பார்க்கிறார், அப்புறம் அறிவால் ஆராய்கிறார், அடுத்தது இதயத்தால் உணர்கிறார். உணர்ந்துட்டு அதான் கண்டுபிடிச்சது என்ன, இது சாதாரண மனிதர்கள் இல்லை. அந்தரத்து அமரர் அப்படின்னா என்ன, தேவலோக மனிதர் தான் இப்போ இந்த பூமியில் உலவி கொண்டிருப்பது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்தது சிந்தனைக்குரிய பொருள் ஒன்றை தேடலுற்றார். சிந்தனைக்குரிய பொருள்னா என்ன, கிடைக்க முடியாத பொக்கிஷம் மாதிரியான ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டாங்க. அந்த மாதிரி அந்த தேவாமிர்த மாதிரியான ஒரு பொருள் இழந்தமை நிகழ்ந்ததால் இப்போ ரெண்டு பக்கமும் தேடின்னு வந்துட்டு இருக்காங்கன்னு இது எல்லாம் கண்டுபிடிச்சிடுறார் அனுமன். கண்டுபிடிச்சுட்டே வரார். இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டு இருக்கா. ராமர் பார்க்கிறார்.
ராமர் பார்த்த உடனே நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறார். உடனே அனுமன், காற்றின் வேந்தனும் அஞ்சனா தேவியும் பெற்றெடுத்த நன் மைந்தன், நாமமோ அனுமன், பருதி செல்வன் சுக்ரீவனின் ஏவலனாய் நீவீர் எவரென அறிய வந்த காவலன் அப்படின்னு சொல்றார். நீ யார் அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் நான் அனுமன் அப்படின்னு சொல்லல, முதல்ல அப்பா அம்மாவை சொல்றார். காற்றின் வேந்தனுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்த மகன் நான். அப்புறம் சொல்றார் என் பேர் அனுமன். அதுக்கப்புறம் அதையும் சொல்லிடுறார், என்ன, பருதி செல்வன் சுக்ரீவன், அதாவது சூரியனுடைய குமரனான சுக்ரீவனோட நான் காவலன். இப்போ நீங்க யாருன்னு பார்த்துன்னு போறதுக்காக வந்திருக்கிற ஏவலன், அந்த ஏவலால தான் நான் வந்திருக்கேன். இந்த இவ்வளோ விஷயம் சொல்லிடுறார். நீ யார் அப்படின்னு கேட்ட அந்த ஒரு கேள்வியில ராமர் அவரை பார்த்துட்டே இருக்க. இந்த இடத்துல ரெண்டு ஆத்மாக்களின் சங்கமம். நம்ம அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார்னு சீத்தை ராமர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் பத்தி சொல்றோமே, இந்த இடத்துல ராமனும் அனுமனும் சந்தித்த நிகழ்வும் அப்படி ஒரு வரலாற்று புகழ்மிக்க இதிகாச புகழ் வாய்ந்தது. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறது. ராமர் உடனே புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம், அதாவது பாம்பின் கால் பாம்பறியும். அது மாதிரி பார்த்த உடனே பார்த்திருக்காரு, அவ்வளவுதான். ஒரு யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், இவருங்க வந்து பார்க்கறான். பார்த்த உடனே ஆற்றல் அறிவு நிறைவு அனைத்தையும் ஏற்றவன் இவன் என நொடியில் தெளிந்தார். இவனுக்கு ஆற்றல் அறிவு நிறைவு கம்ப்ளீஷன், ஆற்றல் ஒரு கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கு இவனுக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்ட உடனே அவர் வந்து தன்னுடைய தம்பியை பார்த்து சொல்றார், வில்லார் தோள் இளைய வீர தாம் கல்லாத கலையும் வேதமும் இல்லை என சொல்லாலே சொல்ல வந்த இச்சொல்லின் செல்வன் யார்? ஒரே அந்த ஃபர்ஸ்ட் சந்திப்பிலேயே ராமர் சொல்ற வார்த்தை சொல்லின் செல்வன். பார்த்த உடனே அவரை பார்த்து கண்டுபிடிச்சிருக்க. அவன் ஆற்றல் அறிவு நிறைவு அனைத்தையும் ஏற்றவன். அதுக்கப்புறம் இவன் தாம் கல்லாத கலையும் வேதமும் இல்லை என சொல்லாலே சொல்ல வந்த இச்சொல்லின் செல்வன் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு கேட்டுட்டு இவன் பிரம்மனோ சிவனோ அப்படின்னு கேட்கிறார். ஒரிஜினலா அனுமன் சிவனோட ஒரு அம்சம். ராவணனை வதம் பண்றதுக்காக திருமால் அவதாரம் எடுத்தார்னு நம்மளுக்கு தெரியும். திருமால் தான் ராமனாக பிறப்பதாகவும், ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும், சங்கு பரதனாகவும், சக்கரம் சத்ருகனாகவும் பிறக்க போவதா முடிவெடுக்கிறாங்க இல்லையா? அப்போ உடனேயே யார் யார் என்ன மாதிரி அம்சத்துல அங்க போறது அப்படின்னு இது ஒரு பிளான்டு டிராமா, பிளான்டு ஒரு ஸ்டோரி இது. அப்போ தன்னுடைய அம்சமாக அனுமனை காற்றின் வேந்தனுக்கு மகனாக அனுப்புகிறார் சிவபெருமான். அதனால சிவனின் அம்சமான அனுமன் விஷ்ணுவின் அவதாரமான ராமனுக்கு உடனிருந்து உதவி புரிந்து அவனின் ராமனின் லட்சியத்தை லகுவாக்கியவன் அனுமன். சொல்லின் செல்வன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாருன்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப அழகான காட்சி அது. சுக்ரீவன் என்ன அனுப்பினா அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சுக்ரீவனை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கார். அதனால அந்த ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போறாங்க எல்லாரும். அப்பதான் வாலிய பத்தி அனுமன் தான் சொல்றது. வாலிய பத்தின ஒரு உண்மையையும் அனுமன் தான் ராமர் கிட்ட சொல்றது. என்ன உண்மை அதுனா, போரிடுத்து அணுகுவார்தம் வலிமையில் சரி பாதி வேரோடெடுத்து தனதாக்கி கொள்ளுவான். இந்த வாலிக்கு ஒரு வரம் இருக்கு. போர் பண்ணிட்டு அணுகினாக்க அவர்களின் வலிமையில் சரி பாதி வேரோடு எடுத்து தனதாக்கி கொள்ளுவான். இப்போ ராமர்
மறைந்திருந்து அம்பு எய்தினதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா வலிமையில் சரிபாதி கொடுக்கிறான்னா, இப்போ நரசிம்ம அவதாரம் எடுக்கும் போது ஹிரண்யகசிபு என்ன பல வரங்கள் வேண்டி கொண்டு வந்தான். அவனை வதம் செய்வதற்காக பெருமாள் என்ன பண்றார், அனிமலும் இல்லாம மனிதனும் இல்லாம ஒரு சிங்க முகம் கொண்ட ஒரு மனிதனா நரசிங்க அவதாரம் எடுத்துட்டு வந்து படியில் வைத்து அவனை வதம் பண்ணினார் இல்லையா? அது மாதிரிதான் இந்த ராமர் வாலியை வதம் பண்ணினதும் மறைந்திருந்து அம்பு எய்தது. அதை சொன்னது அனுமன். அந்த வாலி வதம் முடிந்தது. அதற்கப்புறம் இப்போ இலங்கைக்கு போகணும். யார் போறது? இலங்கைங்கிறது கடல் தாண்டி இருக்கு. அங்க சீத்தை இருக்காங்கிற அந்த செய்தியை சொல்வது சம்பாதி. ஜட்டாயுடைய சகோதரன் தான் சம்பாதி. நான் பார்த்தேன், அவன் தேவியை கவர்ந்து செல்வதை நான் கண்களால் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் இலங்கைக்கு போகணும். இப்போ யார் போறது, அங்கதான் இருக்காளா என்ன பார்க்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அப்போ அனுமனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அனுமனுக்கே விளக்கியவன் ஜாம்பவான். ஜாம்பவான்கிறது ஒரு கரடி. ஜாம்பவான் இந்திரனின் அம்சமாக வந்து பிறந்தவன். யார் போகலாம் அப்படிங்கும்போது, மாருதி ஒப்பார் வேறில்லை, இக்காரியம் புரிவார் எவரும் இல்லை, வேகம் விவேகம் நிறைந்தவன் அவன், மற்போர் புரிவதில் சிறந்தவன் அவன், நல்லன தீயன அறிந்தவன் அவன், நேர்மையும் பொறுமையும் அறிந்தவன் அவன், அண்ணலின் அன்பினை பெற்றவன் அவன், மகளிர் நலம் பேணா வளர்ந்தவன் அவன், வேண்டுமுறு எடுத்திட வல்லவன் அவன், அதனால் அனுமனே ஏற்றவன் அப்படிங்கிற இந்த வாசகங்களை சொல்வது ஜாம்பவான். உடனே அனுமன் இலங்கைக்கு போறதுக்கு கிளம்புறார். எப்படி கிளம்புறார் தெரியுமா? தேவர்கள் ஆர்ப்பரிக்க, அசுரர்கள் வியர்த்திருக்க, பிரம்மன் வியந்திருக்க, மேருமலை தாழ்ந்திருக்க, பேருருவம் கொண்டபடி உயரே பறந்தான் ராமநாமம் ஜபித்தபடி. ராமநாமம் ஜபித்துண்டே பறந்து இலங்கைக்கு போறான். இலங்கைக்கு கடல் கடக்கிறதுக்குள்ளே நிறைய தடைகள். என்னெல்லாம் தடைகள்? முதல்ல மைனாக மலை வருது, அடுத்தது சுரசை, அங்காரத்தாரை, அதெல்லாம் தாண்டி உள்ள போறான். உள்ள போனா அந்த மாளிகையெல்லாம், அந்த இலங்கை மாநகரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்னெல்லாம் இருக்கு? வீதிகள், வீதிகளின் நீட்சியையும் மாட்சியையும், மாடங்களின் உயர்ச்சியையும் நேர்த்தியையும், மாளிகையின் ஆட்சியையும் காட்சியையும் அதெல்லாம் பார்த்து வியந்தபடி போறான் இலங்கைக்குள்ள. இலங்கைக்குள்ள போன உடனே லங்கினி வரா. லங்கினியை அவளுடைய சாப விமோச்சனத்தை முடித்து விட்டு அவர் உள்ள போறார். உள்ள போய் மாளிகைக்குள்ள இரவு நேரத்துல போறார். முதல்ல கும்பகர்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவர் பார்க்கிறார், இவன் தான் ராவணனா இருக்குமோ அப்படின்னு பார்க்கிறார். இல்லை 10 தலை இல்லை, இவனா இருக்காது ராவணன் அப்படின்னு சொல்லி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த அறைக்கு போறார். அந்த அறையில விபீஷணன் அறை. அந்த அறை எப்படி இருக்குன்னா, ஒரு அழகான பொலிவான ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. ஒரு அரக்கர்கள் இருக்கிறதுக்கான ஏற்ற இடம் மாதிரி இல்லை, நல்ல ஒரு அந்தணர் வாழ் மனை போல இருக்கு. அதையும் பார்த்துக்கிறார். அடுத்ததாக போகிறது இந்திரஜித்தோடைய மாளிகை. அதை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ ஒரு மனசுல தோன்றுது. இளவனுக்கும் இவனுக்கும் ஒரு பெரும் போர் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்றார். அதுக்கு அடுத்தது மண்டோதரி அறைக்கு போறார். அந்த இடத்துல அனுமன் சற்று பிசகி விடுகிறார். அதுதான் சீத்தையோ அப்படின்னு ஒரு நிமிடம் எண்ணி விடுகிறார். அப்புறம் இல்லை அந்த முகத்துல அந்த வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணில கண்ணீர் இல்லை அப்படின்னு, அதனால இது சீதையா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்தது ராவணன் அறைக்கு போறார். அவனும் உறங்கி கொண்டிருக்கிறான். பார்த்த உடனே தலை பத்தையும் அறுத்து அவனை வதைத்து முடித்து அப்படின்னு அவருக்கு ஒரு வெறி வருது. இல்லை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை அது இல்லை. இப்ப நம்ம ராமனின் வில்லுக்கு நம்ம பங்கம் விளைவிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறார்.
பண்ணினா இப்போ மாளிகை எல்லாம் பார்த்தாச்சு, இலங்கை நகரம் எல்லாம் பார்த்தாச்சு, எங்கேயும் சீதையை காணோம், இன்னும் கண்டுபிடிக்கல. ரொம்ப வருத்தமாயிடுது. ஐயோ, நம்ம கண்டுபிடிக்கலைன்னா என்ன பண்ணுறது, இன்னும் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த அசோகவனத்துக்குள்ளே போகிறார். அசோகவனம்ங்கிறது ஒரு தோட்டம், அதுக்குள்ளே போகிறார். உள்ளே போகும்போது இங்கே சீத்தை அங்கே தான் இருக்கா, இவளுக்கு தெரியாது அனுமன் உள்ளே வந்துட்டு இருக்கிறது. அவ திரிசடை அப்படின்னு விபீஷ்ணனுடைய பொண்ணு, விபீஷ்ணனுடைய பொண்ணான திரிசடை சீதைக்கு காவலாக இருக்கிறாள். அவகிட்ட சொல்ற, எனக்கு என்னவோ இடப்புருவம் துடிக்கிறது, எனக்கு கெட்டது நிகழும் போதெல்லாம் வலப்புருவம் துடித்தது. ராமன் என்னுடைய மிதிலை நகருக்குள்ள முதல்ல நுழைந்த போது இப்படித்தான் என்னுடைய இடப்புருவம் துடித்தது, இப்போ அதே மாதிரி இடப்புருவம் துடிக்கிறது, ஏதோ நல்லது நடக்க போறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீத்தை திரிசடை கிட்ட சொல்றா. இந்த அனுமன் வர உள்ள வந்து பார்க்கும்போது அந்த சிம்சுபா மரத்தடியில இடை மெலிந்தவளாய் விழி இரண்டிலிருந்தும் பொங்கும் கண்ணீருடன் அழுதபடி ஒருத்தி அமர்ந்திருக்கிறாள். சுற்றி கருமேக நிறமுடைய அரக்கிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சு விடுறது, சீத்தையை நம்ம பார்த்துட்டோம், சீத்தை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு முன்னேறி உள்ள போகலான்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் ராவணன் உள்ள வரான். ராவணனுக்கு ஏவல் செய்வதற்கு வந்தவர்கள்லாம் யாரு? ரம்ப, ஊர்வசி, மேனக்கை எல்லாரும் விசிறி அவனுடைய பட்டாடையை பிடித்து கொண்டு அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்காவா. அனுமன் மரத்து மேல ஒரு பொந்திலை அமர்ந்து பார்க்கிறான் என்ன நடக்கிறது அப்படின்னு. இவன் உள்ள வரான். வந்த உடனே என்று இசைவாய் என் இச்சைக்கு அப்படின்னு கேட்குறான். உடனே அவளுக்கு பழுக்க காய்ச்சிய இரும்பை காதில் நுழைத்தாற்போல் காதை பொத்திக்கிறா. அப்புறம் ஒரு சிறு துரும்பை எடுத்து போட்டு, அவனை நிமிர்ந்து கூட பார்க்கறதுக்கு அவளுக்கு பிடிக்கல, ஒரு துரும்பை எடுத்து போட்டு சொல்றா, அறிவிலாதாய் ஆரியனாம் ராகவனின் ஆற்றலை நீ அறிதியோ, மேருவை துளைக்கும் அவன் கை வில்லால் நூறாய் தகர்ந்திடும் உன் தலை பத்தும் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் அனுமன் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ராமனின் வில்தான் இவளை இப்படி கற்புடன் காக்கிறது அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். ராம நாமம் சொல்லி ஜெபித்தபடி அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கான். ராவணனுக்கு இன்னைக்கு வந்த அந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சிடுது. அதனால அவன் திரும்பி போறான். அரக்கிகள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறான், என்ன பண்ணுவியோ தெரியாது, அவளை கெஞ்சி பார்ப்பீரோ, கொஞ்சி பார்ப்பீரோ, அடித்து பார்ப்பீரோ, இடித்து பார்ப்பீரோ, அவளை என் இச்சைக்கு இணங்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வெளியில கிளம்பிடுறான். அப்போ இவருன்னு மரத்து மேலதான் இருக்கார், பொந்திலிருந்து பார்த்துட்டு இருக்கார் அனுமன். சீதைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இங்கே இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்காதோ, இங்கே ராவணன் தான் என்னை கவர்ந்து வந்தான்னு அவர் அறியாரோ, இப்போ நான் இனிமேல் என்ன பண்ணுறது, இவன் மறுபடியும் இந்த மாதிரி வந்து கேட்குறானே, அதனால் என் உயிரை மாய்த்து கொள்வது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இன்னொரு மரத்துக்கு பின்னாடி போய் அவள் அந்த கொடியை எடுத்து கழுத்தில் போட்டு சுருக்கு போட முயற்சிக்கிறாள். கண்ணுற்றான் அனுமன், கண்ணுற்றதும் திடுக்கிட்டான், திடுக்கிட்டதும் ஓடி வந்தான். அம்மா அம்மா அண்டர் நாயகன் தூதுவன் நான் அப்படின்னு சொல்லி ஓடி வரான். உடனே இவ முதல்ல நினைக்கிறா, யாரோ இவன் அரக்கர் குலத்தில் ஒருவனோ அப்படின்னு பார்க்கிறா. அவனை பார்த்த உடனே அவளும் இருக்காது, இவன் முக தோரணை நல்லவன் போல் தெரிகிறது அப்படின்னு நினைச்சுட்டு அவன்கிட்ட உட்காந்து பேசுறா. நீ யாரு என்னன்னு கேட்குறா. அவன் வந்து வாமன உரு கொண்டு வந்திருக்கான். எப்படி நீ வந்த இங்கே அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பேருருவம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து காட்டுறார் அனுமன் இந்த இடத்துல. உடனே அவள் அடக்கிடு உன் பேருருவம் அப்படின்னு சொல்றா. சரின்னு அவர் அடங்கிக்கிறார். அடங்கின உடனே அப்பதான் ராமர் கொடுத்த அடையாள பொருள், ராமர் சொன்ன அடையாள வார்த்தைகளை அனுமன் சொல்றான். உடனே சீத்தையும் அவர் எப்படி இருக்கார் என்ன அப்படின்னு கேட்குறா. அப்பதான் அனுமன் ராமனுடைய ஃபுல் கதையை மறுபடியும் சொல்றான்.
இப்போ சுந்தரகாண்டம் படித்தால் ரொம்ப நம்மளுக்கு பலன் கிடைக்கும் சொல்வதற்கான காரணம் இது. எப்படின்னா, ராமாயணம் முதல்லேருந்து கதை படிக்கிறோம், இந்த இடத்துல மறுபடியும் முழு ராமாயணத்தையும் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணினாலே முழு ராமாயணம் படித்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாருடைய கருத்தும் நிலவுகிறது. எல்லாத்தையும் சொன்னோன்னா, அவ தன்னுடைய ஆடையில் முடிந்து வைத்திருந்த ஒரு சூடாமணியை எடுத்து கொடுக்கிறாள். அதை ராமர் கிட்ட கொண்டு போய் கொடு. அப்புறம் அடையாள வார்த்தைன்னு அவ சொன்னது, இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று வந்தென்னை கரம் பற்றிய அன்று சொன்ன வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு அவ சொல்றா. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்தமான கட்டம், சீதையை பார்த்துட்டு போனார் இல்லையா, அந்த கட்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. பல மேடைகளில் நான் இதை பேசி இருக்கிறேன். அனுமன் கடல் தாண்டி ராமர் கிட்ட வர, கண்டேன் சீதையை அப்படின்னு ராமர் கிட்ட அனுமன் சொன்னதாகவும், சீதையை கண்டேன்னு கூட சொல்லல, அப்படிதான் சொன்னார்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும், இது படிக்கிற வரைக்கும், கம்பராமாயணம் படிக்கிற வரைக்கும். ஆனா அனுமன் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா, வார்த்தைகளை கூட உபயோகப்படுத்தவில்லை, பாடி லாங்குவேஜ்லயே சொல்றார். வந்தடைந்தான் அனுமன், அவன் வீழ்ந்து திருவடியை வணங்கிலன், தையல் இருக்கும் தென் திசை நோக்கி தலையையும் கையையும் உயர்த்தி வணங்கினன். இதுதான் தென் திசைன்னு வச்சுக்கோங்க. ராமர் கிட்ட வந்த உடனே விழுந்து கூட நமஸ்காரம் பண்ணல, அதுக்கு கூட நேரம் இல்லை அவருக்கு. அவர்கிட்ட அந்த விஷயத்தை கன்வே பண்ணணும். சீதை அங்க இருக்கா, நான் பார்த்துட்டேன், சீதை சௌரியமா இருக்காங்கிறத சொல்லணும். அதுக்கு வார்த்தையை யூஸ் பண்ணல, பாடி லாங்குவேஜ் தான். என்ன பண்றாரு, இதுதான் தென் திசை, தென் திசை நோக்கி கையை தூக்குறார், சௌக்கியமா இருக்கா. முதல்ல சொன்னது இது. ரொம்ப அழகான காட்சி. எது படிக்கும் போது இங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் இந்த காட்சியை. அழகா சொல்லி முடிச்சுட்டு அப்புறம்தான் சொல்றார், கண்டனன் சீதையை கற்பினுக்கு அணியை கண்களால். கண்களாலெல்லாம் கடைசியில போயிடுறது. கண்டனன் சீதையை கற்பினு கணியினை கண்களால் அப்படின்னு அனுமன் ராமர் கிட்ட சொல்ற இந்த காட்சி ரொம்ப அழகான காட்சி. அதுக்கு அடுத்தது நான் சொல்ல விழையிற விஷயம் விபீஷ்ணன் சரணாகதி அடைஞ்ச போது, விபீஷ்ணன் ராவணனுடைய தம்பியான விபீஷ்ணன் ராமருடைய கட்சிக்கு சேர்றதுக்காக வரும்பொழுது இங்கே எல்லாருக்கும் ரொம்ப இது சேர்த்துக்கலாமா கூடாதான்னு ரொம்ப டிஸ்கஷன். ராமரோட எல்லாரும் பேசுறாங்க. ஜாம்பவான், சுக்ரீவன், அனுமன், இலக்குவன் எல்லாருமே உட்காந்து பேசும் பொழுது எல்லாருடைய கருத்தையும் கேட்கிறார் ராமர். அவன் அண்ணனை பகைத்து கொண்டு வரானே, அவனை எப்படி நம்ம சேர்த்துக்கிறது அப்படின்னு சிலர் எதுக்கு பகைவனை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சிலர் இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர் ராமர் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி, நீதி நெறியுள்ள அனுமனே உன் கருத்தென்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அனுமன் சொல்றார், நான் இலங்கையில் அலைகையிலே அந்தணர் மனையென பொலிந்தது இவன் மனை, அதனால் இவன் நல்லவனாக இருக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றார். அடுத்தது, பகைவரை சார்ந்தோரெல்லாம் துணைவர் அல்லர் எனில் நகைப்பரே அறிஞரெல்லாம், அதனால் இவனை அரவணைப்பது உச்சித்தம் அப்படின்னு அனுமன் சொல்றார். பகைவன் அப்படிங்கிறதுனால, பகைவன் தரப்புல இருக்கான் அப்படிங்கிற ஒரு காரணத்தால துணையாக நம்ம கொள்ள வேண்டாம் அப்படின்னா அறிஞர் எல்லாம் நகைப்பர், அதனால நம்ம அவனை அணைப்பது உச்சித்தம் அப்படின்னு அனுமன் சொன்ன உடனே தான் அவர் அந்த வார்த்தையே சொல்றார் ராமர். அனுமன் சொல்வது முற்றிலும் சரி, அவனை அரவணைப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமர் விபீஷ்ணனை அடைக்கலம் கொடுத்து அரவணைக்கிறார். இந்த கட்டமும் ரொம்ப அழகானது. எப்படி ஒரு வேத வித்தகன், நீதி நெறி தவறாதவன், ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவெடுக்க கூடியவன் அனுமன் அப்படின்னு ராமர் உணர்ந்து அவன் சொன்னதை கேட்டு விபீஷ்ணனை அரவணைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்து நாம் சொல்ல போறது யுத்த காண்டம். யுத்த காண்டத்துல முதற் போர் படலம் வருது.
அப்போ ராவணன் தேர்ல வரான், இவர் நடந்து வர. உடனே அனுமன் என்ன சொல்றான், ஐய ஏறுக என் தோள் மேல் அப்படின்னு சொல்லி தோள் மேல ஏத்திண்டு சண்டை. இங்க இவன் ராவணன் தேரில் வர, ராமன் அனுமன் தோளில் வர யுத்தம் துவங்குகிறது. இதை பார்த்த கருடனும் அனந்தனும் நடுங்கினவாம். கருடன் யாரு? அவர் தெய்வ நிலையில் இருக்கும் பொழுது அவரை சுமந்தது கருடன். அவருடைய சயன கோலத்தில் அவரை சுமந்தது அனந்தன். அனந்தன்னா யாரு? ஆதிசேஷன். இப்போ இந்த மனித பிறவியில் திருமாலை சுமந்தது அனுமன். அதனால கருடனுக்கும் அனந்தனுக்கும் ஒரு நடுக்கம் ஏற்பட்டதா. தனக்கு போட்டியாக இவன் அனுமனின் தோளில் ஏறிக்கொண்டிருக்கிறானே அப்படின்னு அவருக்கு, அந்த கருடனுக்கும் அனந்தனுக்கும் மனதில் ஒரு பொறாமை தோன்றி இருக்கிறது. இப்போ கருடாழ்வார் கருடனை நம்ம பெரிய திருவடி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அனுமனை சிறிய திருவடி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், தோளில் ஏத்தி கொண்டு அந்த சண்டை போட்ட அந்த நிகழ்ச்சிக்காக தான் அவரை சிறிய திருவடி என்று நாம் அழைக்கிறோம். அதுக்கு அடுத்து இந்திரஜித் நாகபாசம் போட்ட உடனே லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துடுறான். உடனே அனுமன் பறந்து போய், அப்பவும் சொல்றது ஜாம்பவான் தான், உன்னால முடியும், நீ போய் அந்த கைலாய மலை தாண்டி சஞ்சீவி மலைன்னு இருக்கு, அந்த மலையில மூலிகைகள் எல்லாம் நிறைய இருக்கு, அந்த மூலிகை கலந்த காற்றால் இவனுக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் ஜாம்பவான். அனுமன் உடனே பறந்து போய் கைலாய மலையெல்லாம் போறார். சிவன் பார்வதி எல்லாரையும் பார்த்துட்டு தான் போறார். பார்த்துட்டு போய் அந்த சஞ்சீவி மலைக்கு போறார். அங்க போனோன்னா அவருக்கு புரியல எந்த மூலிகை எது அப்படின்னு. உடனே அவர் தன் கைகளால் அதை பெயர்த்தெடுத்து மலையையே சுமந்து கொண்டு வந்து இந்த போர்க்களத்துக்கு நுழைந்தவுடன் மூலிகை கலந்த காற்றால் மூர்ச்சை தெளிகிறான். எல்லோரையும், நிறைய பேர் அங்கிருந்த வானரங்கள் எல்லாமே உயிர்த்து எழுகிறார்கள். அதுக்கு அடுத்த காட்சி நான் சொல்ல நினைக்கிறது, சீத்தைய அனுமன் போய் பார்த்தார் இல்லையா சுந்தரகாண்டத்துல. பார்த்த உடனே அவர் இந்த தோல்னு ஒன்னதான் எனக்கு அந்த ஞாபகம் வருது. அவர் சொல்றார் சீத்தைய பார்த்துட்டு, அண்டம் ஆண்டிடும் ராமபிரான் வசம் கொண்டு சேர்த்தலே என் கடன், அதனால் எந்தன் தோளினில் ஏறுக, நான் ராமனிடம் கொண்டு சேர்க்கிறேன் அப்படின்னு அனுமன் சொல்றார். அனுமன் சொன்ன உடனே சீத்தை சொல்றான்னா, ஐயனே உன் ஆற்றலுக்கு ஏற்றது அது, ஆனால் நாய்களின் நயவஞ்சகம் நமக்கு எதற்கு, அதோடு ராமனின் வில்லுக்கது வில்லங்கமாகும், அதை தவிர குரங்கெனினும் நீயும் ஆண்மகனே அப்படின்னு சீத்தை சொல்றாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். அனுமன் வேத வித்தகன், நிறைய படித்தவன், அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க கூடியவன் அப்படி சொல்றோமே, அவருக்கு தெரியாதா சீத்தை தன் தோளில் ஏற விழைவாளா மாட்டாளா அப்படிங்கிறது அனுமனுக்கு தெரிந்திருக்காதா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்புறம் நம்ம அடுத்த வரிகளை படித்தால் சீத்தை என்ன சொல்றா, திங்கள் ஒன்றின் முன்னம் அவன் வந்திலன் எண்ணின் இந்த உடம்பு பொய்யாகும் அப்படின்னு சொல்ல. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாசத்துல அவர் வரலன்னா நான் இந்த உடம்பு பொய்யாகும் அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தையை வாங்கறதுக்கு தான் அவர் என் தோளில் ஏறு அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா அவர் போன நேரம் அவள் கழுத்தில் சுருக்கு போட்டுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். இப்போ இவர் கிளம்பின உடனே அவ மறுபடியும் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனால இல்ல நீங்க பண்ணிக்காதீங்கன்னு அவள்கிட்ட அட்வைஸ் பண்றது சரியா தப்பா அதை சொல்லலாமா? அதனால அவர் என் தோளில் ஏறுக அப்படின்ன உடனே தோல்ல ஏற மாட்டா,
ஆனா அவளுடைய மனசுல இருக்கிற எண்ணம் என்ன அப்படிங்கறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறார். ஒரு திங்கள்னா இந்த மாசம், ஒரு மாசம் உயிரோட இருப்பாள் அவள். அந்த நாள், ஒரு மாதம் நம்மளுக்கு டைம் இருக்கு, ஒரு மாதத்துக்குள்ள நம்ம ராமனை பார்த்து எல்லாத்தையும் திரட்டிட்டு வந்து சண்டை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு இந்த அஷூரன்ஸ் வாங்கிக்கிறதுக்காக தான் அவர் தோளில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார் அனுமன். ராவண வதம் நிகழ்ந்துடுறது. ராவண வதத்துக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பி நந்தி கிராமம் பரதனை சந்தித்து பரதனோட எல்லாரும் புஷ்பக விமானத்தில் கிளம்புகிறார்கள். விபீஷ்ணன், அனுமன், சுக்ரீவன், வானரங்கள் எல்லாரும், சீதையும் ராமரும் ஒரு புஷ்பக விமானத்தில். பட்டாபிஷேகம் அயோத்தியில நடக்க போகுது. அந்த இடத்துல அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, இருவரும் கவரி வீச, திருமகள் அருகிருக்க, திருவெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. தலையில கிரீடம் அவருக்கு வைத்து ராமரை அரசனாக்கியாச்சு. ராமனுக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம் முடிந்தது. அதுக்கு அடுத்து ஒருத்தரா விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இலங்கைக்கு அனுப்புறார். அடுத்து சுக்ரீவன் ரிஷ்யமுக பர்வதத்துக்கு. அப்போ ஒருத்தருக்கும் முத்து பவழம் எல்லாம் வாரி வழங்கி அனுப்புறார். விபீஷ்ணனோட யானை குதிரை அந்த மாதிரி அனுப்புறார். சுக்ரீவனுக்கு அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்கிறார். எல்லா மறை ஓதிய முனிவர்களுக்கு பல தான தர்மங்கள் எல்லாம் பண்றார். இதெல்லாம் பண்ணினார் இல்லையா? அனுமனுக்கு என்ன பண்ணினார் அவர்? அனுமன் கிட்ட என்ன சொல்றார்? யார் உதவிடற்கு ஒத்தார் நீ அலால், போர் உதவிக்கு செயல் பிரிது இல்லை, போருக்கு உதவிய தின் தோளால் எமை பொருந்துர தழுவுக அப்படிங்கிறார் அனுமன் கிட்ட. என்ன சொல்றார் அவர்? உன்னை விட்டா எனக்கு யார் ஹெல்ப் பண்ணிருப்பா? யார் உதவிடற்கு ஒத்தார் உனை அல்லால், நீ இந்த போர் உதவி பண்ணினியே, அதுக்கு என்னால மாற்று எதுவுமே உனக்கு கொடுக்க முடியாது. அதனால போருக்கு உதவிய தின் தோள் இருக்கு இல்லையா, அதால என்னை பொருந்துர தழுவுக அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிற அனுமனை. இப்ப ராமாயண கதாபாத்திரங்கள் ராமர் சந்தித்த குகனை சகோதரனா ஏத்துக்கிறார். அதுக்கடுத்து சுக்ரீவன சகோதரனா ஏத்துக்கிறார். அடுத்தது விபீஷ்ணன சகோதரனா ஏத்துக்கிறார். அனுமனுக்கும் ராமனுக்குமான உறவு எப்படி இருந்தது? அந்த உறவு வெறும் நட்பு மட்டும் இல்ல, அது ஒரு நம்பிக்கை. அன்பு மட்டும் இல்ல, அர்ப்பணிப்பு. தோழமை மட்டும் இல்ல, அது ஒரு தொண்டு. அதனால் அவனை ஆற தழுவி, ரெண்டு பேரும் ஒரே அங்கமான நிகழ்வு இது. ரெண்டு பேரும் ஆற தழுவிக் கொள்கிறார்கள். அனுமன் கடலை கடந்திருக்கிறான். அடுத்து இந்த இலங்கையை எரித்திருக்கிறான். மலையை சுமந்து எடுத்து வந்திருக்கிறான். அடுத்து பிரம்மனால் சிரஞ்சீவி என்று பாராட்டப்பட்டவனை சீதாதேவி வாழிய நீ பல்லாண்டு அப்படின்னு வாழ்த்தப்பட்டிருக்கிறான். இப்படியாக இந்த ராமதாச அனுமன் கதாபாத்திரத்தை நான் நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.